ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த வெயிலின் தாக்கம் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க மருத்துவ நிபுணர்கள். வெயிலின் தாக்கத்தால வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படும் வெப்ப பக்கவாதம் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பாராசிப் 650 mg மாத்திரையை கொடுக்க கூடாதுன்னு சுகாதாரத்துறை அதிகாரிகளும் எச்சரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த வெயிலின் தாக்கம் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க மருத்துவ நிபுணர்கள். வெயிலின் தாக்கத்தால வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படும் வெப்ப பக்கவாதம் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பாராசிப் 650 mg மாத்திரையை கொடுக்க கூடாதுன்னு சுகாதாரத்துறை அதிகாரிகளும் எச்சரிச்சிருக்காங்க. ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னன்னு பார்க்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது அதிக வெப்பம் அல்லது வெயில்ல நீண்ட நேரம் இருக்கிறதால ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு வெப்பவாதம்னு சொல்றாங்க. இதுல உடலோட சராசரி வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல உயர்ந்து இருந்தா சூட்டை தாங்க முடியாம உடல் உறுப்புகள் செயலிழக்க நேரிடும். ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தா அதிக உடல் வெப்பநிலை, தலைவலி, குமட்டல், வேகமா இதயம் துடிக்கிறது, மயக்கம், தோல் மிகவும் வறண்டு சிவந்து வெப்பமா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அறிகுறிகள் உடல்ல தென்படும். வெப்பவாதத்துக்கு ஏன் பாராசிப் 650 mg ஆபத்தாகுது தெரிஞ்சுக்கலாம். பாராசிப் 650 mg மாத்திரைன்றது பொதுவா காய்ச்சல் மற்றும் பல்வேறு உடல் வலிகளை போக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இதுல இருக்கக்கூடிய பாராசிட்டமல் மூலப்பொருள் மூளையில இருக்கக்கூடிய வெப்ப கட்டுப்பாட்டு மையத்துல செயல்பட்டு உடலோட வெப்பத்தை குறைக்குது. சாதாரண காய்ச்சல்ல உடல் தன்னைத்தானே சூடாக்கி கொள்ளும். ஆனா வெப்ப தாக்கத்துல வெளிப்புற வெப்பம் காரணமா உடல் குளிர்ச்சி அடையக்கூடிய திறனை இழக்குது. இதனால பாராசிட்டமல் வேலை செய்யாது. மாறா வெப்ப தாக்கத்தால ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு இந்த மருந்து கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தி பக்க விளைவுகளை உண்டாக்கி உயிருக்கே ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். பாராசிப் 650 mg உட்கொள்வதால பொதுவான பக்க விளைவுகளா குமட்டல், வாந்தி, தோலரிப்பு அல்லது தடுப்புகள் போல ஏற்படலாம். மிக முக்கியமா வெப்ப தாக்கத்தின் போது ரத்தம் முறைவதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பாராசிட்டமல் போன்ற மருந்துகள் நிலைமையை மேலும் மோசமாக்க கூடும். வெப்ப தாக்கம் ஏற்படாம இருக்க தாக எடுக்கலனாலும் போதுமான அளவு தண்ணீர், இளநீர் அல்லது எலுமிச்சை சாறு போன்றவற்றை அருந்தணும். இந்த நேரத்துல தளர்வான மெல்லிய மற்றும் வெளிநிற பருத்தி ஆடைகளை அணியலாம். பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியில வேலை செய்வதை தவிர்க்கணும். உடலை வறட்சி அடைய செய்யக்கூடிய மதுபானங்கள் மற்றும் அதிகப்படியான டீ, காஃபி குடிப்பதையும் தவிர்க்கணும். வெப்ப தாக்கத்தால பாதிக்கப்பட்ட ஒருவரை உடனடியா நிழலான அல்லது குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றணும். அவரது ஆடைகளை தளர்த்தி ஈரமான துணியால உடல் முழுவதும் துடைக்கணும். இல்லைன்னா ஐஸ் கட்டிகளை கொண்டு ஒத்தடமும் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்டவர் நினைவுடன் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். மயக்க நிலையில இருந்தா உடனடியா அவசர மருத்துவ உதவிக்கு அழைக்கணும். வெப்ப தாக்கத்தால பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மாத்திரைகளை வழங்குவதை விட சரியான நேரத்துல சிகிச்சை அளிக்கலாம். அது உயிருக்கே ஆபத்துல முடியலாம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.